நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். கடந்த 10 நாளாக நல்லபடியாக ப்ரோக்ராம் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க நிறைய பேர். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இதில் நிறைய பேர் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் நாள்லேருந்து சொன்னதுலேருந்து நம்மளோட மைனஸ் எல்லாம் பார்த்துருப்போம். உங்களோட ப்ளஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களையவே நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நம்மளுக்கு சுய தொழில் செய்யும்போது நம்மளுக்கு எது மாதிரி தொழில் சூஸ் பண்ணணும், எப்படி கஸ்டமர்கிட்ட இருந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கடவுளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் நம்ம நன்றி சொல்லணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி ஒரு ப்ரேயர் பண்ணணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்ச நீங்கள் நிச்சயமாக இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக வளர்ச்சி அடைவீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே 5ல் இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் கூட என்ன பண்ணணும்னா அந்த 5க்கு போகணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படணும். இப்போ அந்த 5க்கு போகணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே பொதுவாக ஆசை இருக்குது. ஆனால் அந்த 5ல் இருக்கிறவங்களை நீங்கள் யார் வேணால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதாவது சமுதாயத்தில் பெரிய அளவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி பார்த்தா சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறவங்க. என்னென்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பேக்ரவுண்ட் இருந்திருக்காது. ஆரம்ப ஸ்டேஜில் எங்கேயோ ஒரு பக்கம் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது எத்தனையோ பேர் எங்கேயோ சாப்பாட்டு கூட கரெக்டாக வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் எத்தனையோ டைம் பெரிய பெரிய பீப்புள்ஸ்லாம் நீங்கள் பேசுறது கேட்டிங்கன்னா நல்லா ஒரு காலத்தில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்த எல்லாமே கேட்டிருப்போம் கண்டிப்பாக. ஆனால் அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் கூட அவங்கள மாதிரி முயற்சி பண்ணும்போது மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம அங்கேருந்து இப்போ ஒரு பாடம் கற்றுக்கணும். அவங்களுக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு குடும்பம் இருந்திருக்கு கண்டிப்பாக. அவங்களுக்கும் கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும். அவங்களுக்கும் கடன் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கலாம். அவங்களுக்கும் தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஓகே இல்லைங்களா? உண்மையாக சொல்ல போனால் நம்மளுடைய ரிலையன்ஸ் குரூப்பில் ஆரம்பத்தில் திருபாய் அம்பானி அவர் போய் ஒரு லோன் வாங்குறதுக்காக போகும்போது அவருக்கு லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வருது. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே அவங்கள பிரம்மாண்டம், நம்மளால் எங்கேயும் போக முடியாது, அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே ஜீரோலிருந்து வந்தவங்க தான். என்னென்னா அவங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ணாங்க. நம்ம யார், எதுக்கு பிறந்திருக்கிறோம், ஏன் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இத்தனை பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. தன்னை சுய பரிசோதனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. அடுத்தவங்க பார்த்தோ அடுத்தவங்க லைஃப் பற்றியோ பெருசாக அவங்க கேர் பண்ணல. அது உண்மை. முடிஞ்சால் அவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் திங்க் பண்ணுறாங்க ஒழிய அப்படித்தான் எத்தனையோ பேர் கிராமத்துலேருந்து வந்தவங்களே இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனையோ பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. எல்லாத்துக்கு பின்னாடி இருந்தது என்னென்னா நிறைய குவாலிட்டிஸ் இருந்தது. அதில் மெயின் குவாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்த இன்னொரு முக்கியமான குவாலிட்டி என்ன, ஹெல்பிங் மைண்ட் செட். ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும்தான் சமுதாயத்தில் ஒரு அன்லிமிட்டடாக வளர முடியுமே ஒழிய ஹெல்பிங் மைண்ட் செட் இல்லைன்னா அவங்க லைஃப் ஒரு லிமிட்டெட் தான். அவங்களுக்கு திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் அது எல்லாமே ஒரு லிமிட் தான். அதுக்கு மேலே அங்கே போக முடியாது. அன்லிமிட்டெடுக்கு நீங்கள் போகணும்னா ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும். ஓகே இல்லைங்களா? ஹெல்பிங் மைண்டு இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் எப்படி மாறுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக உனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ளேயோ தோணும். என்ன தோணும்னா, இல்லைங்க நான்ல எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆனால் எத்தனையோ பேர் நன்றி இல்லாமல் போயிட்டாங்க, எனக்கு அவங்களே தான் என்னை போய் தப்பாக பேசுனாங்க, இதெல்லாம் நன்றி இல்லாத உலகம்னு சொல்லி போட்டு நம்மளுக்குள்ள ஒரு தோணலாம். பட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ரோஜா பூ செடிக்கு நீங்கள் கொண்டு போய் உரமாக போடுறீங்க, வர்றது ரோஜா பூவாக வருது. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் கொடுக்கறது ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கலாமா இருக்கலாம். பட் இந்த பிரபஞ்சம் இன்னொன்று உங்களுக்கு கொடுக்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அந்த நபர் உங்களுக்கு கரெக்டாக இல்லை, உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா இன்னொருத்தர் மூலமாக உங்களுக்கு தேவையான சமயத்தில் உங்களுக்கு வேற இன்னொரு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதையுமே விட்டு வைக்காது. பிரபஞ்சத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். எப்படி ஒரு நிமிஷம். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு செடி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு தேங்காய் தான் நிலத்தில் போட்டோம். அது பாருங்களேன், முளைச்சி ஒரு தென்னை மரமாகி எவ்வளோ தேங்காய் கொடுக்குது. அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அது பல மடங்காக பெருகுது. தெரிஞ்சுக்கலாமே இல்லைங்களா? அதே மாதிரி அது தேங்காய் தான் கொடுக்குது, பனங்காய் கொடுக்கவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எது கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி வருது, அது பல மடங்காக திரும்பி வருது. அது ரைட் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு முள்ளுச்செடியை நீங்கள் வச்சீங்கன்னா அதே முள்ளுச்செடி தான் திரும்பி வரும், அது பல மடங்காக வர்றதுக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்சம் நம்ம எதை கொடுக்குறோமோ அதை தான் திருப்பி கொடுக்கும். அது நல்லதோ கெட்டதோ, பிரபஞ்சத்துக்கு நல்லதும் தேவை கெட்டதும் தேவை. அன்றைக்கே சொன்ன இல்லையா, சாப்பிட்றதும் முக்கியம், கீழே மோஷன் போகிறது ஒரு முக்கியம். ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த பாடி மாதிரி. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே இயங்கிட்டே தான் இருக்குது.
ஓகே இல்லைங்களா? அந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் நீங்கள் எங்கே இருக்கணுங்கிறது உங்கள் லைஃப் நீங்கள் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். நேற்றெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக கேட்டுவாங்க. அதாவது ஒரு டைம் என்னாச்சு, ஒரு பையன், அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன பையன், அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. கடைசியில் அந்த பையன் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து ஏதோ உட்காந்துருக்குறாங்க. இந்த பையனுக்கு சரியான வயிற்று பசி. சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, அக்கா சரியான வயிற்று பசி, இங்கே என்னால் முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. என்னாச்சு, கையில் ஒரு ஏதோ பைசா காசு இருக்குது. இது வந்து உண்மையாக நடந்தது. அப்போ கடைசியில் என்னாச்சு, போய் அந்த பாப்பா அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பால் இருந்தது, அதை காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிப்பான்னு சொல்லி. குடிச்சதுக்கப்புறம் தண்ணி தான் கேட்டுச்சு, ஆனால் வந்து அவங்க கொடுத்தது பால். என்னாச்சு, நன்றியோட வந்து இந்த பையன் வந்து இவங்ககிட்ட இருந்த காசை கொடுக்குறான். கொடுக்கும்போது அவங்க என்னங்கிறாங்க, அந்த பொண்ணு, இல்லை எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லி வளர்த்து வைக்கிறாங்கன்னா, நீ யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் திருப்பி நீ வாங்கக்கூடாது, திருப்பி வாங்கினீன்னு நீ கொடுத்ததுக்கே மதிப்பில்லைன்னு சொல்லி வளர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது. இவர் என்னங்கிறாருன்னா, நீ திருப்பி கொடுத்தா தாப்பா நீ வந்து நன்றியோடு இருக்கிறேன்னு அர்த்தம்னு சொல்லி எங்கள் அம்மா வளர்த்திருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டான். ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் அவனுக்கு தெரியும் இந்த பையனுக்கு. அப்புறம் சரிண்டு போயிட்டான். காலங்கள் மாறுது. என்னாச்சு, ஒரு டைம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ஒரு வயசான ஒரு அம்மாவை கொண்டு வந்து இருக்க வைக்கிறாங்க. என்னாச்சு, அந்த அம்மாவுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தா இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். பார்த்தா ஒரு அனாதை அந்த அம்மா, என்ன பண்ணன்னு தெரில. கடைசியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு ஹெட் டாக்டர் அவர் என்னங்கிறாரு, ஓகே இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பில் கொடுக்கும்போது என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி போட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் வந்து அவர் கை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பில்லை பார்க்குறாரு. பில்லை பார்த்தோன்னே வந்து அந்த பில்லில் வந்து பில்லை அக்கல் எடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் ஒன்று எழுதுறாரு. எழுதி கொண்டு போய் இந்த அம்மாட்ட கொடுத்துருங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த அம்மா கண்ணில் அப்படியே கண்ணீர் பொழுன்னு வருது. என்ன அதில் எழுதியிருக்குது அப்படின்னா, அம்மா உங்களுக்கு வந்து கோடானு கோடி நன்றி, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செலவை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செலவு தேவை, நீங்கள் செலவு பண்ணணுமோ அந்த காசை நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பே, ஓகே இல்லைங்களா, ஒரு பையனுக்கு வந்து பால் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா, அப்போவே இந்த கணக்கை நீங்கள் டேலி பண்ணிட்டீங்க. அதனால் வந்து இது ஃப்ரீ. ஆக்சுவலாக வந்து அந்த பையன் தான் நான், அந்த லேடி தான் நீங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா கண்ணில் அப்படியே கண்ணீர் புழுன்னு வருது. செஞ்ச தர்மம் தலை காத்து தீரும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் நாடு டு நாடு போனாலுமே நீங்கள் செஞ்ச உதவி உங்களுக்கு திரும்பி வந்து கொடுத்தே தீரும். அதே மாதிரி நெகட்டிவும் அப்படித்தான், ஓகே இல்லைங்களா. ஒரு டைமு ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் கூட வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, நிறைய லஞ்சம் வாங்கிட்டு நிறைய வந்து ஒரு நல்ல சொத்தெல்லாம் சேர்த்துனாரு. அப்போ வந்து அவர் நல்ல பேர் சமுதாயத்தில், அவர் சும்மா சொடுக்கு போட்டால் எல்லாம் வந்து நிற்பாங்க, அதெல்லாம் அவர் போயிட்டு இருந்தார். அப்புறம் 58 வயசு ஆச்சு, ரிட்டையர்ட் ஆச்சு. ஒரு பையன் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசு ஒரு 70 பக்கம் ஆகுது. 70 வயசு பக்கம் ஆகும்போது என்னாச்சு, இவங்களுடைய பையன் ரைட்டுங்களா, பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த மருமக வந்து கன்சீவாக இருந்தாங்க. என்னாச்சு, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் இறந்தாச்சு. இறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த மருமகள் இருக்கிறாங்களா இல்லைங்களா, அவங்க வந்து பையனுக்கு வந்து சொத்து வேணும்னு சொல்லி போட்டு கடைசியில் என்னாச்சு, இவர் ரிட்டர்ன் சொத்தை வாங்குறாங்க. டோட்டலாக எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. ஓகேங்களா. இவர் கடைசியில் எங்கே வந்தார், வாடகை வீட்டுக்கு வந்தார். வரும்போது இவருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் கடைசியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறக்கு ஆரம்பிச்சு என்ன கடைசியில் கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம விதைச்சதை தாண்டா நம்ம அறுவடை செய்கிறோம். எத்தனை பேர்த்தோட வயிற்றுல எரிச்சல் நம்ம வந்து காசு சம்பாரிச்சிருப்போம். அவனால எவ்வளோ காசு கொடுத்துருப்பான் நம்மகிட்ட, வந்து அவங்க கையில் காசு இருந்துக்க எங்கேயும் கடன் வாங்கி கொடுத்துருப்பான். இன்றைக்கி நம்ம வாங்கணும், நம்மகிட்ட இருந்து மருமக வாங்கிட்டு போகிறா. அதை வந்து உண்மையே அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, நீங்கள் எந்த மனுஷனை வேணால் ஏமாற்றலாம். பாவம், அவனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் பண்ணுறது. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோங்கிற பேரில் அவனுக்கு என்ன தெரியுப்போன்னு சொல்லி நம்ம 1000 பொய் பேசி ஒரு பொருளை விற்கலாம், ரைட்டுங்களா. சப்போஸ் ஏதோ ஒரு பொருளை செல் பண்ண அதில் 1000 கலப்படம் பண்ணலாம். மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க கரெக்டாக. செகண்டு, நீங்கள் விலை அதிகமாக வச்சு விற்கிறவங்களுக்காக நம்மளுக்கு பண்ணுவாங்க பாருங்க சில பேர்லாம். என்னென்னா வந்து சுனாமி வந்தபோது தான் வந்து இல்லை வேறு ஏதோ அன்றைக்கி கூட வந்துச்சு இல்லையா, சென்னையில் ஒரு ஃப்ளட் ஒன்று வரும்போது தான் 40 ரூபா பால் பாக்கெட்டு 200 ரூபாய்க்கு விற்பாங்க நம்மளுக்கு. என்னமோ ரொம்ப புத்திசாலிக்கு மாதிரியும். ஓகே இல்லைங்க. இப்படிலாம் விற்கிறவங்கள யார் லைஃப்பில் பெருசாக சைன் பண்ணவே முடியாது பாருங்க. ஏதோ அன்றாடம் கழிச்சு மாதிரி அப்போ காசு சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே, நீங்கள் கொடுக்கறத உங்கள் மனுஷனுக்கு வாட்ச் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் உங்கள் பவரை யூஸ் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்தில் ஒரு ஓட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் என்ன வேணால் உங்களை வந்து யாருமே உங்களை வந்து பீட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் ஒன்று, காலம்னு ஒன்று இருக்குது, நம்மளை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கு. அது எப்போ இறக்குறதுக்குள்ளே நல்லா கவனிச்சுக்கோங்க கரெக்டாக. ஒன்று நம்ம லைஃப்லேயே ஸ்ட்ரகிள் வரும், இல்லைன்னா குழந்தைகளோட வாழ்க்கையில் ஸ்பாயில் பண்ணு, ஃபேமிலியில் நிச்சயமாக ஸ்ட்ரகிள் வந்தே தீரும்.
அதனால தான் நிறைய பேருக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, தப்பு பண்ணுறவனா நல்லா இருக்கிறானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு செய்கிறவன் நல்லா இருக்கிறான் எங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இங்கே ரோட்டில் தான் பார்க்குறீங்க. உங்கள் போகிற காரை பார்க்குறீங்க, அந்த அவங்க போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்குறீங்க, உங்கள் ஃபேமிலியில் போய் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க குழந்தைகளோட வாழ்க்கை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பாவங்க, அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு இன்னைக்கு அந்த பையன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்த பையன் தப்பான பாதையில் போகிற காரணம் என்ன தெரியுமா? இவங்க சேர்த்து வச்ச பணம் சேர்த்துறோங்கிற பேரில் சேர்த்து வச்ச அந்த என்ன சொல்ல ஒரு சில கர்ம வினைகள் அதுக்கு பேர். இங்கே பையனே பாசிட்டிவ் வந்தால் கூட அவனால் இருக்க முடியாது. ஏன்? அதை அனுபவிக்கிறானே இல்லையா அந்த சொத்தை, அது கண்டிப்பாக பாதிக்கு. எத்தனை பேர்த்தோட கண்ணீர் அதெல்லாமே. அதனால தான் சொல்ல வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. இது எங்கள் வின் இண்டியா அகாடமியோட ஒரே கோல் இதுதான். உன்னை ஜெயிக்க வைக்கிறது நாங்கள் என்ன மோட்டிவேஷன் பண்ணியிருப்போம். இந்த 11 நாள் உங்களை வந்து அம்பானி லெவலுக்கு உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணியிருப்போம். எங்களுக்கு கோல் அது இல்லவே இல்லை. அதெல்லாம் எத்தனையோ பேர் முடிஞ்சு போயிட்டாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம கோல் ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றியாளராக இருக்கணும். நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கும் போது உங்கள் ஃபேமிலி அதுக்கு பின்னாடி சந்தோஷப்படணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கம்பெனி நீங்கள் மேலே வர உங்கள் சொந்த பந்தம் வந்து உங்களை பாராட்டணும். நீங்கள் மேலே வரும்போது உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் உங்களை வந்து பெருமைப்படணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் லைஃப்பில் மேலே வரும்போது எத்தனையோ பேர் உங்களை ரோல் மாடலாக கிரியேட் பண்ணணும். அதுதான் எங்கள் கோல். ஓகே இல்லைங்களா? அப்படி ஒரு சந்தோஷமான வெற்றியாளனா நீங்கள் வரணும். வெற்றியாளனா வர்றது எங்கள் கோல் அல்லவே இல்லை. ஓகே இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நீங்களோட வெற்றியாளனா உருவாக்குறதுக்கு. எங்கள் கோல் அது இல்லவே இல்லை. சந்தோஷமான வெற்றியாளனா நீங்கள் சந்தோஷமான வெற்றியாளனா இல்லைன்னா நிச்சயமாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. ஓகே இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ என்னாச்சு, அந்த அவரோட பர்சனுக்கு வாங்க கடைசியில் யோசனை பண்ணாரு. மருமக எடுத்துகிட்டு போயிட்டா. சரி ரைட்டு, என் லைஃப் தான் இப்படி ஆகிப்போச்சு. என் கூட ஒருத்தர் வந்து எந்த ஒரு லஞ்சம் வாங்காமல் கரெக்டாக இருந்தானே இல்லையா, இருந்துக்கிறார் ஒருத்தர். அவருக்கு வந்து அங்கே ஆஃபீஸில் நிறைய கெட்ட பேர். சரி, அவர் எப்படி இருக்கிறாரு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவர் என்ன பண்ண, அவர் கோயம்புத்தூர்க்காரு. கூப்பிட்டா அவர் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு. அந்த வேர்டை கேட்டாவே இருக்கு பக்குங்குது இவருக்கு. கடைசியில் என்னாச்சு, அதுக்கப்புறம் பையன் எப்படி இருக்கிறேன்னா பையன் ஜம்முன்னு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு இப்போ இவருக்கு? அடுத்து மருமகளா நான் பிள்ளையே இல்லைங்கிற குறை வந்து என் மருமக தீர்த்து வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது இவர் கண்ணில் வெறும் கண்ணீர் புழுன்னு வருது. போனை வச்சுட்டாரு. சரி, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, இந்த சமுதாயத்துட்டு நம்ம போகும்போது எப்படி போகிறோங்கிறத முக்கியமே. இன்றைக்கி வயசு கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன வேணால் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 50 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தி வச்சதெல்லாம் வந்து வச்சு வாங்க நம்மளையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ அதனால தான் சொல்ல வருது, இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற ஒரு பவர், உங்களுக்கு ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட எத்தனையோ ஃபீல்டில் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக இல்லை ஒரு மளிகை கடையை கூட நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்க முக்கியம் இல்லை. அந்த தொழில் வந்து உங்களுக்கு ஒரு பவர். ஆக்சுவலாக ஒரே வார்த்தையை சொல்ல போனால் அந்த பவர் யூஸ் பண்ணி நீங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் கடவுள் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு சலூன் கடையே வச்சுருந்தா கூட ரைட்டுங்களா, அவங்களுக்கு அந்த தொழிலை லவ் பண்ணி அந்த பையன் வந்து அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வெளியில் போகும்போது அவனை ரசிக்கணும். அது மாதிரி அவன் கொடுக்குற காசை விட நீங்கள் அந்த தொழில் ரசித்து நீங்கள் பண்ணணும். அதுக்காக கடவுள் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். ஒரே விஷயத்துக்காக சொல்ல வரேன் நான். ஓகே இல்லைங்களா? அது மாதிரி அது வந்து பவர் நம்மளுக்கு. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்னைக்குமே. ஓகே, மிஸ்யூஸ் பண்ணோம்னா நிச்சயமா வாழ்க்கை பாதிக்குங்க. நம்மளுக்கு வந்து மனுஷங்கிட்ட நீங்க தப்பிச்சிடலாம், யார்கிட்ட தப்பிச்சிடலாம். காலமோ கடவுளோ பொறுப்பு கொடுத்துக்கிறாருல, அப்புறம் அவர் கோவம் வருமா வராதா? ரைட் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம அப்போ என்னாச்சு, ஃபோனை வச்சா கல்ல பொழுன்னு கண்ணீர் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் 30 வயசு 40 வயசு சொடுக்கு போடும்போது அத்தனை பேர் வந்து நின்னாங்க. எதுவுமே இல்லையே வாழ்க்கையில். நான் ஒரு டைமு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குவாலிட்டி இதில் ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து அனுப்பி விடணும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எனக்கு என்னென்னா அந்த கம்பெனியில் வந்து நான் சின்ன வயசு கொஞ்சம் வளர்ந்து வந்ததுனால எனக்குள்ள கொஞ்சம் ஈகோ. என்னென்னா நான் சொல்கிறது எல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள. கடைசியில் என்னாச்சு, அந்த ஒரு ஹூட்ஸ் ஒன்று நான் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஆக்சுவலாக நல்ல ஹூட்ஸு. அப்போ வந்து அந்த சப்ளையர் வந்து வராமல் விட்டுட்டாங்க. சின்ன பசங்க 2 அனுப்பி விட்டாங்க. அது எதுக்காக, அந்த கூட்ஸ் நான் பார்க்கும்போது பக்கத்தில் நிற்கணும். ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் அப்படி அந்த இதில் என்னாச்சு, அவங்க வராதனால நான் என்ன பண்ணி போட்டேன், அந்த ஓனர் ஃபஸ்ட்டு இங்கே வர சொல்லி மொத்தமாக 2 கம்பெனியோட ஆர்டர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கடைசியில் என்னாச்சு, அந்த ஓட்டர்ஸ் 2 பேர் கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்க, சார் நீங்களே பார்த்துருங்கிறாங்க. நீங்கள் நேரில் கூட வரமாட்டீங்களான்னு சொல்லி நான் கோவத்தில் ஒன்று. 2வது என்ன அப்படின்னு என்னோட ஈகோ. நாங்கள் ஒரு கை நீட்டி வேலை தான் செய்கிறேன், அதுக்கு மேலே நாங்கள் அங்கே இல்லை. ஆனால் அவங்க யார் 2 பேருமே சப்ளையர்ஸ், அவங்க 2 பேரும் ஓனர்ஸ். அதுவும் கூட பார்க்காம அது என்னை விட ஏஜ் அதிகம் வேறு அவங்க. இதெல்லாம் ஒரு அறியாமல் நான் பண்ணின தப்பு எல்லாமே. என்னாச்சு, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து அந்த ஆர்டர் 2 வந்து போஸ்ட் பண்ணி ஃபெயில் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஆர்டர் வந்து சீல போக வேண்டியது. என்னாச்சு, நான் இது பண்ணங்காட்டிக்கு மறுபடியும் ரீசெக்கெல்லாம் பண்ணி அனுப்பும்போது அது ஏரில் போகுது. 2 பேரும் சேர்ந்து எனக்கு நல்லா தெரியும் 9.5 லட்சம் ரூபா லாஸ் ஆகுது அவங்க 2 பேத்துக்குமே. சொல்ல புரியுது இல்லைங்களா? 9 லட்சம் ரூபா அவங்க 2 பேத்துக்கு லாஸ் ஆகுது. கடைசியில் என்னாச்சு, எனக்கு நல்லா தெரியும் லாஸ் ஆனது எனக்கு தெரியும். 2 கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி,
இது என் லைஃப்பில் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நான் நின்னதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஒரு கையில் காசு இல்லை, என்னோட ஒரு இடத்து பத்திரத்தை ஒன்று வச்சு நான் வந்து லோன் ஒரு ப்ரைவேட்டில் போய் ஒரு பணம் வாங்குறேன். அது எவ்வளோங்க கரெக்டாக 2 லட்சம் ரூபாய் ஆரம்பிச்சு 3 லட்சம் ரூபாய் கரெக்டாக 9 லட்சம் ரூபாயில் வந்து நிற்கிது. 9 லட்சம் ரூபா அவர்கிட்ட வாங்குறேன், ரைட் இல்லைங்களா? வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு, கடைசியில் 2-3 மாதத்தில் கரெக்டாக கட்டினா அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போய் அந்த சொத்தே என்கிட்ட இருந்து போச்சு. என் கேள்வி என்னன்னா, ஏன் என் வாழ்க்கை இப்படியா? நான் நிறைய கடவுள் மேலே எனக்கு அவ்வளோ பக்தியாக கூட்டு இருந்தேன் நினைப்போம். ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி. அப்புறம் தான் நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது, நான் விதைச்சது நான் அறுவடை செஞ்சிருக்கிறேன். 9 லட்சம் ரூபா அங்கே இதாச்சா, இங்கே 9 லட்சம் ரூபா வாங்கினா இன்னைக்கு அவன் 2 கம்பெனியே க்ளோஸ் பண்ணாங்களா, இன்னைக்கு என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆச்சா. கடவுளோ இயற்கையோ சும்மால இல்லைங்க, திரும்பி வந்தே தீருங்க. மனுஷன் நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட வேணால் நம்ம என்ன வேணால் ஆட்டம் போட்டுக்கலாம், பட் நம்மளுக்கு திரும்பி வந்தே தீரும். இதெல்லாம் சொந்த அனுபவத்தில் பேசிட்டு இருக்கிறேன், ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட, உங்களோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறக்கிட்ட உங்கள் பவர் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும். ஆக்சுவலாக நல்லது பண்ணும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் அது சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் யாருக்கு நல்லது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இல்லாமல் இருக்கலாம் உங்ககிட்ட, பட் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுத்தே தீரும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஒரு டைமு நாங்கள் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அது தெரிஞ்சிட்டார். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ரைட்டுங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். என்னாச்சு, அவர் வந்து சீக்கிரம் தெரிஞ்சிட்டார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பையனுக்கு வந்து ஜாப் இல்லை, ஓகே இல்லைங்களா? வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சிருது. அவருடைய ஜூனியர் ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க பையனுக்கு வந்து ஜாப் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஜூனியரோட பையனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு, அதாவது அவரோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறவருடைய பையனுக்கு கடைசியில் என்ன போச்சு, இவருடைய பவரை யூஸ் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ராங்கால எதுவும் பண்ணல, லஞ்சமோ கொடுத்தல எதுவும் இல்லை, தெளிவாக வந்து இவரோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஹெல்ப் பண்ணிட்டாரு இவர். ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து குடும்பத்தோட வந்து ரைட்டுங்க, ஹெல்ப் வாங்கினாங்களா இல்லையா, அவங்க வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபு இவங்க பையன் 3 பேர் வந்து இவருடைய வீட்டுக்கே போய் அந்த வெத்தலை பாக்கு பழமெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, சரிங்களா, கொஞ்சம் பணமும் கொண்டு போறாங்க. ஏன்னா பணம் கொடுக்கணுமே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணது என்னங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க என் பையனுக்கு வேலையில்லாத இருந்தது ரொம்ப நாளா, உங்க பவர் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்க, அதனாலதான் நாங்க வந்து உங்களுக்கு அன்பளிப்பா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இவர் நினைச்சிருந்தா வாங்கியிருக்கலாம். ஆனா அவருக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சிட்டாரு இல்லையா, என்ன பண்ணாருன்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, இந்த அமௌண்ட் வந்து நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என் பையனுக்கு வந்து ஜாப் இல்லை. ஆக்சுவலாக என் பையனுக்காக வந்து உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, போது நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி என் பையனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நம்ம பார்த்ததில்ல, அவ்வளோதான். நம்ம இன்னும் குதிரை கடி வர மாதிரி உலகத்தை அதை சொல்லுது இல்லைங்களா, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது இந்த உலகத்தில். நம்ம வெறும் நெகட்டிவ் பர்சன்ஸு, இந்த தப்பு பண்ணுறவன், தோத்து போகிறவன், இவனையே பார்த்து நம்ம இந்த சைடு நம்ம போயிருக்கவே மாட்டோமா இருக்கலாம். பேலன்ஸ் ஆயே தீரும். எந்த அளவுக்கு ஒரு சைடு தீவிரவாதம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த சைடு நிறைய பாசிட்டிவ் நடந்துட்டு இருக்கு. 2 பேலன்ஸ் ஆகியே தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. நம்ம இந்த சைடு போனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அவ்வளோதான். என்னாச்சு, அவங்க பிளஸ் பண்ணிட்டு போனாங்க, பையனுக்கு ஜாப் கிடைச்சது ஃபாரின்ல, ஜம்முன்னு லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இது என்ன சொல்லுவீங்க இப்போ நீங்கள்? ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறதா உங்களுக்கு திரும்பி வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். நீங்கள் என்ன ஜாப் உங்களுக்கு இருக்குது, அந்த ஜாப் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற ஒரு லேபர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட ஃபேமிலியில் போய் உட்காந்து ஒரு ரெண்டு ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம், ரைட் இல்லைங்களா, அவங்க மேலே நீங்கள் கேர் எடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, கடவுள் கொடுத்த கிஃப்ட், நம்ம நேற்று சொல்லிட்டோமே இல்லைங்களா, கடவுள் கொடுத்த கிஃப்ட். அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, என்ன ஏதுன்னு பேசுங்க. தொழில் செகண்ட் வைங்க, மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்ன இருக்க ஆரம்பிக்கும் தெரியுமா, அந்த பையன் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவான். நைட்டு நீங்கள் 10 மணிக்கு போயிடுவீங்க ஆஃபீஸ் விட்டு, அவன் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் உங்களோட ஒர்க்கு முடிச்சு கொடுப்பான். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் உங்களை தேடி திரும்பி வந்தே தீரும், பிரபஞ்ச விதி, ஓகே இல்லைங்களா. நீங்கள் சப்போர்ட்டிங் மைண்ட் ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு ரத்தன் டாட்டா எடுத்துக்கோங்க. அவர் வந்து இப்போ கொரோனாக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு, ஏன்னா திடுதுப்புன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்தே அவரோட ப்ரோக்ராம் அப்படித்தான் இருக்குது. சும்மால யாருமே திடுதுப்புல யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க, ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம வேலை என்னன்னா, பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு திரும்பி வரும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்களா, ஏன் நீங்க சொல்லாம இல்லையா? அதாவது வந்து தைரியமாரு, நீ முன்னுக்கு வருவ, டெவலப்பரு சொல்லிவிட்டு பாருங்களேன். வாரத்தில் யாராவது ஒரு ஆள் செலக்ட் பண்ணி உங்க அதாவது நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்கன்னா, அது மாதிரி தெரிஞ்சு நீங்களே வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ணணும். கடவுள் எப்பேற்பட்டாலும் தெரியுங்களா, நீங்க வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் வாலண்டியரா ஒரு ஆள் அனுப்பிவிடுவார். நீங்க ப்ரேயரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று நேற்று ப்ரே பண்ண சொல்லி தந்தோம்ல, அது இந்த சீக்ரெட் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ப்ரேயரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஹெல்பிங் மைண்ட் இருக்கிறவனுக்கு கடவுள் கொடுத்தே தீர்வார், ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால இது மாதிரி வந்து நீங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சிடணும். இப்படி பண்ண உங்க வாழ்க்கையில அபரிதமா நீங்க வளர்றதுக்கு ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா. சின்னதா ஆரம்பிங்க போது, ஓகே. நான் நேற்றெல்லாம் சொல்லிச்சேன் இல்லைங்களா, ஒரு காகத்துக்கு சாப்பாடு வைங்க, ரைட்டுங்களா. தெருநாய்க்கு கொஞ்சம் பிடிச்ச சாப்பாடு வைங்க. 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது இந்த பூமியில, அதுல ஒண்ணுதான் வந்து மனுஷன். நம்ம மட்டுமே பெருசு நினைச்சக்கூடாது, ரைட்டுங்களா. ரெண்டாவது, இந்த சிஸ்டம் நேற்று சொல்லி இரவும் பகல் 2 கலந்தது தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கலாம், நாளைக்கு நம்ம கீழே வரமாட்டோங்கிறதுல ஒண்ணுமே இல்லை. கன்ஃபார்மா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நான் சும்மா உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக வந்து வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதில் தப்பு. பிரபஞ்சமே அப்படித்தான். அப்போ நீங்கள் கீழே வரும்போது தூக்கி வரக்கு யாரோ ஒருத்தர் வரணும்னா இன்னைக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்கணும், யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், புண்ணியங்கிற அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிருக்கணும் பேலன்ஸை. அடுத்தது புண்ணியம், சுகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சுகம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை சந்தோஷம் கூட நம்ம நினச்சிக்கிறோம். உண்மை என்ன, சுகம் அப்படிங்கிறது இந்த பூமியிலிருந்து நம்மளுக்காக சேர்த்திக்கிறது. நான் இத்தனை சொத்து சேர்த்திக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது, ஓகே இல்லைங்களா? ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது வர்றது, ஓகே இல்லைங்களா? நீங்கள் கோடி ரூபா கையில் வச்சிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆனால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று இல்லை, ஏன் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எதுவும் கொடுக்கலன்னு அர்த்தம், ரைட் இல்லைங்களா? அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நடிகை, ஆக்சுவலாக அவங்க நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிப்ரெஷனில் சிக்கிட்டாங்க, டிப்ரெஷன் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ள, நல்ல கோடீஸ்வரங்க தான். பட் என்னாச்சு, அப்புறம் அவங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியல. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா ஒரு மனோதத்துவ ஒரு முக்கியமான ஒருத்தரை போய் பார்க்க போகிறாங்க. போய் பார்க்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதுலேருந்து என்ன வெளியில் வர முடியலன்னு சொல்லும்போது வேலைக்காரமாவை கூப்பிடுறாங்க. அதாவது அந்த அம்மாட்ட வேலை செய்கிற வேலைக்காரமாவை கூப்பிட்டு இங்கே வாமா நீ எப்படியுமே இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன், சரி நீ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, என்னடா அது இந்த அம்மா எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி வேலைக்காரமாவை கவுன்சிலிங் கொடுக்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி போட்டு உட்காந்து பேசும்போது அந்த நடிகை அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மக்கிட்ட எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறமே ஒழிய இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல, கஷ்டப்படுறவங்க யாருக்குமே நம்ம எதுவுமே கொடுக்கல, ரைட் இல்லைங்களா? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ஆகி இன்னைக்கு மிருகங்கள்ல நிறைய இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே நிறைய வளர்த்திட்டு இருக்கிறாங்க அவங்க. புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில அடுத்தவன் முன்னுக்கு வர்றான், இவன் வர்றான், அவன் வர்றான்னு போய் நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா சுகத்தை தேடி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சந்தோஷமா நான் வாழணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கிற காரமிக்கு, ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால உங்ககிட்ட கொடுக்குற மனசு இருந்தால் மட்டும்தான் அபரிதமா வளர முடியும், இல்லைன்னா லிமிட்டட் தான். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் வந்து அபரிதமா வளர்க்க என்ன பண்ண கொடுக்கணும். ஒரு தேங்காய் வந்து நீங்க வந்து நிலத்துல வச்சீங்கன்னா 100 தேங்காய் வருது, அதே மாதிரி அப்படின்னா 100 தேங்காய் வச்சீங்கன்னா 1000 தேங்காய் வருமே இல்லையா, 10,000 தேங்காய் வருமே இல்லையா? கொடுக்கறது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்கவே முடியும். கொடுக்குறீங்களான்னு நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க வந்து நம்மளை புகழ்றான் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க அடுத்தவங்க புகழ்றதுக்காக பண்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா, உங்களுக்கு நீங்க நேர்மையா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமாங்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து கொடுக்கறதுனால மொத்தம் 3 விஷயம் நடக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே வந்து உங்களோட புண்ணியம்ங்கிற பேங்க்ல வந்து பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்டா. அதாவது ஒரு நாள் வந்து நைட் நீங்க படுத்து தூங்கும் போது யாரோ ஒரு ஜீவன் வந்து உங்களை நினைச்சு தூங்கணும், இந்த மனுஷனால தான் நான் நல்லா இருக்கிறேன்டான்னு சொல்லிட்டு. அது கூட இல்லாம எனக்கு 100 கோடி சொத்து இருக்கு, என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்க நிமிஷம். நான் என்ன சொல்ல வரேன், பணம் சேர்த்த வேணும் சொல்லவில்லை, இதோட சேர்த்து பணம் சேர்த்துனீங்கன்னா நீங்க மேல வேணா கீழே வரமாட்டீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். அப்படியே கீழே வந்தாலும் மறுபடியும் பிக்கப் ஆகி மேல வந்துருவீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். எத்தனையோ பேர் பாருங்க சாம்ராஜ்யம் எந்த ஒண்ணுமே தரமாட்டம் ஆயிடுச்சு, ஏன் தனக்குன்னு சேர்த்துனது எல்லாமே. நான் சொல்ல வரது நீ கண்டினியூவா இருக்கிறக்கா நான் சொல்ல வரேன், ஓகே இல்லைங்களா? இது மேல வந்து நீங்க எல்லாம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன வந்து நீங்க கொடுக்கறதுனால வாங்குறாங்களா இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த ரெண்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்குறீங்க, அவங்க வாங்குறீங்க, அது வந்து சொசைட்டில வந்து ஒருத்தர் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்ல இப்படி ஒரு நல்லவங்க கூட இருக்கிறாங்க பாருன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து நினைக்கும் போது என்னாச்சு, அவங்களும் கூட 4 பேத்துக்கு வந்து நல்லது பண்ணலாம். ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க செய்யற ஒரு நல்லதுனால நீங்களும் நல்லா இருக்கிறீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கிற ஹெல்ப் பண்றீங்க. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சொசைட்டிக்கு கூட ஒரு பாடத்தை கொடுக்குறீங்க, ரைட் இல்லைங்களா? 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. இப்படி கொஞ்சம் பேர் ஆக என்னது, இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கு. அவங்க தப்பு பண்றாங்க, இவங்க ஆமாப்பா அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, நம்ம என்ன பண்ணணும் ஒரே டைம் யோசனை பாருங்க நிமிஷம். அப்துல் கலாம் ஐயா ஒரு இங்க சாதாரண குடும்பத்துல வந்தவர் தான், ஏன் நம்மளால பண்ண முடியாதா? சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய நேம் எல்லாம் முக்கியமான தலைவரோட பேரெல்லாம் நம்ம வந்து காப்பாற்றணும்னா பேரை வந்து பதிச்சு வச்சுக்கிறனாலயோ அந்த போட்டோ வச்சுக்கிறனாலயோ பெருமை இல்லை, ஓகே இல்லைங்களா? வெளிநாட்டுல இருந்து 4 பேர் பார்ப்பான், இவங்க எல்லாம் வாழ்ந்த பூமியா, என்னடா இவங்க இவ்வளவு சுயநலமா இருக்கிறேன்னு சொல்லி நம்மள கேவலமா நினைப்பாங்க. காமராஜர் வாழ்ந்தாரும்போ, அப்துல் கலாம் வாழ்ந்தாரும்போ, எல்லாத்தோட பேரையும் சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோங்கிறத வச்சுட்டு அவங்களே மதிப்பு போடுவாங்க எல்லாருமே, எஸ்ஆர்னோ? அதனால வந்து உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு நினைச்சா அவனோட பேர்ல நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா சொசைட்டி ஹெல்ப் பண்ணணும், ஓகே இல்லைங்களா? ஹெல்ப் பண்ணி நீங்க கோடீஸ்வரன் ஆகிட்டா பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண ஒரு ஏன் நாங்கள் சொல்லிச்சாலே ஒரு எறும்பு கூட நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பச்சரிசி வைக்கலாம், உங்களால இந்த பூமியில் எதுவும் கிடைச்சிட்டே இருக்கணும், ஓகே இல்லைங்களா? இது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். அப்புறம் பொதுவாக வந்து தான தர்மம்னு சொல்லுவாங்க, தான தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, தானம் வந்து நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு காப்பாற்றுன்னு இல்லை, தர்மம் நிச்சயமா காப்பாச்சு. தானம்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறது, ஓகே இல்லைங்களா? அன்னதானம் போடுறோமா, தானம் பண்றோம், சாப்பாடு தானம் கொடுக்குறோம். சாப்பிட்றவனுக்கு வந்து வயிற்று பசி இல்லாத கூட கொஞ்சம் பேர் சாப்பிடுவாங்க, அதுல குறையும் கூட சொல்லிட்டு போகலாம்,
ரைட்டுங்களா? கண் தானம் பண்றோம், இருக்குது கொடுக்குறோம், ஓகே இல்லைங்களா? தானம் பண்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு தெரியாது, பட் பலன் இருக்குது. ஆனா அதை விட பவர் தர்மம். தர்மம்னா என்னன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தானம், அவனுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுக்கறதுக்கு பேர் வந்து தர்மம், ஓகே இல்லைங்களா? அதனால நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது கூட அவருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்து அந்த தேவையை நான் ஃபில் பண்ண அவன் லைஃப்ல மேல வந்துருவானு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவன் ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். சப்போஸ் வந்து ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற ஆள் இருக்கிறாங்க, நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டாம். அந்த பையனுக்கு எது உங்களோட பவர் யூஸ் பண்ணி அவன் லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு ஏதாவது ஒரு யாரத்திட்ட ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு ஆண்ட ஒரு பவர் கொடுத்துருக்காரு இல்லையா? உங்க தொழில் தான் பவர்னு நீங்க நம்பணும், ஓகேங்க? அதை நம்பி ஒரு சைடுல வந்து அந்த பையனுக்கு அது மாதிரி வேலை வாங்கி கொடுக்கறது, ஏதாவது உங்க பவர் யூஸ் பண்ணுங்க போதும், அவ்வளவுதான். அவன் நன்றியோடு இருக்கிறா இல்லைங்கிறது இங்க முக்கியம் இல்ல. பிரபஞ்சம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், உனக்கு எதுக்கு நான் தூக்கணும், உனக்கு எதுக்கப்ப நான் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த கேள்வி பிரபஞ்சம் கேக்குது. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்பவே நீ இந்த அளவுக்கு நீ எனக்கு கொடுக்குற இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறதுக்கே நான் இவ்வளவு பேர்த்த நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னா, நீ என் வாழ்க்கையில் இன்னும் மேல கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி உங்களோட செயல்கள் மூலமா நீங்க பிரபஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க. நான் பிரபஞ்சத்தோட அனுகிரகம் எனக்கு வர்றதுக்காக, பிரபஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்து இதுல பண்றேன் அதை பண்றேன் ஒன்னும் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, பிரபஞ்சத்தை போய் சோப்படாதீங்க. நீங்க பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரி பிரபஞ்சம் எதிர்பார்க்கிற தகுதியான ஆளா மாறுங்க. எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு ஆரம்பிக்க. எல்லாமே நான் ஒரு நபர் பார்த்து அவர் சொல்றாரு, பிரபஞ்சம் வந்து இப்படி நினைச்சா கொடுக்க அப்படி நினைச்சா கொடுக்க. ஆமா, இங்க சுயநலத்தோடு வந்து ஓட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டு உட்காந்துக்கிறோம். பிரபஞ்சத்தை கேட்கறமே இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன் இதே பிரபஞ்சத்துக்கிட்ட நாட்டை மாத்தணும்னு சொல்லி ஒரு நல்ல லீடரா வரணும்னு சொல்லி ஏன் நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை? ஏன் அது பிரபஞ்சத்தை கேட்க வேண்டியதானே? எனக்கு இத்தனை சொத்து வேணும், அது வேணும், இது வேணுங்கிறதெல்லாம் கேட்கறீங்களா இல்லையா? இந்த நாட்டில் ஒரு நல்ல லீடரா வரணும்னு சொல்லி நீங்க கேட்கலாமே இல்லையா? ஏன் இது எத்தனையோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க, அதெல்லாம் போக்குறதுக்கு நல்ல ஒரு ஆளா வரலாம்னு சொல்லி கேட்கலாமே இல்லையா? எத்தனையோ பேருக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா வரலாம்னு சொல்லி கேட்கலாமே இல்லையா? பிரபஞ்சத்தை கேட்டா போதும், உங்க தொழிலா மட்டும் பிரபஞ்சத்தை கேட்க வேண்டியது, ஓகே இல்லைங்களா? இது நான் மட்டும் கேட்க வேண்டியது. அதனால கண்டிப்பா கிடைக்காது. தகுதியை பார்க்கு. சாதாரண மனுஷன் நீங்களும் நானுமே ஒரு தகுதியை பார்க்கறோமே, பிரபஞ்சம் மட்டும் கொடுத்துட்டே இருக்குமா? இல்லைன்னா என்ன தெரியுமா? இந்த கேரக்டர் நம்ம மாத்திக்கலன்னா 2010லயும் சரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரபஞ்சத்தை கேட்டிருக்கோம், 2020லயும் கேட்டிருப்போம், 2030லயும் கேட்டிருப்போம். ஒரு இன்ச் லைஃப் மாறாது, ஓகே இல்லைங்களா? பிரபஞ்சம் நம்ம தகுதியை பார்க்குது, ஓகே இல்லைங்களா? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், உண்மையா நம்ம வளர்ந்துருக்கிறோம், உண்மையா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்ல வளர்ந்துருக்கிறோம், இந்த சொசைட்டில வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, ஓகே இல்லைங்களா? அங்க கொடுக்கலன்னா நீங்க எத்தனையோ பேருக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனா கூட இருக்கலாம், அங்கெல்லாம் ஒன்னும் வேஸ்ட். எங்களை பொறுத்தளவுக்கு நீங்க கோடியே வச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தவனுக்கு கொடுக்குறீங்களா, உண்மையா நீங்க தான் வந்து கடவுளோட குழந்தை, ஓகே இல்லைங்க? நீங்க தான் சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான பர்சனே, ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால இது மேலே நீங்க ஃபோக்கஸ் பண்ண உங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறுறதுக்கு ஆரம்பிக்கு. இது எல்லாமே பண்ண என்ன ஆகுனா, நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட உங்களோட பையனுக்கு நல்ல அறிவாக வர்றக்க ஆரம்பிக்கும். உங்கள் பையன் பொண்ணுக்கு நல்ல ஒரு கேரக்டராக, உங்கள் பையன் பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு மாப்பிள்ளையா நல்ல பொண்ணு உங்களுக்கு வர்றக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் பையன் பொண்ணோட லைஃப்பில் அமையக்க ஆரம்பிக்கு. அவங்க தொழில் பண்ணாங்கன்னா நல்லா டெவலப்பாக இருக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் உங்களோட நல்ல கேரக்டராக கூட இருக்கலாம், பட் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நல்லா டெவலப்பாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தது. என்னாச்சு, அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு. என்னாச்சு, அவர் வந்து பெருசாக எந்த ஒரு காசு வாங்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. அதுவும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்பிங் மைண்ட் அவர் ரொம்ப அதிகம் இருக்கு, ரைட்டுங்களா? யாராச்சும் எதாச்சுன்னா போதும், ஒரு 100 ரூபா இருந்தால் கூட யாராச்சும் கொடுக்கணும் கொடுத்து போட்டு வந்துடுவார், வீட்டுக்கு எதுவும் வாங்கி போக மாட்டார். அது மாதிரி அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கெட்டவே இருக்கு, வீட்டில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னாச்சு, அதுக்காக நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியே செய்யுங்க நான் சொல்லவில்லை. என்னாச்சு, இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னாச்சு, இவர் சொந்த வீடு கூட கட்டல. இவர் வாழ்க்கை அப்படி போச்சு. இவர் இறக்க போற தருவாயில ஒரு பொண்ணை வந்து கூப்பிடுறாரு, பொண்ணு வரக்கூட மாட்டேங்குது. கடைசியில் என்ன சொல்லுதுன்னு, அந்த பொண்ணு, உன்னையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேப்பா, நீ என்னப்பா சொத்து சேர்த்து வச்ச, அவனெல்லாம் பாருப்பா, எங்க கூட படிக்கிற பொண்ணுங்க எத்தனையோ பேர் வந்து கார்ல வர்றாங்க, நீ நினைச்சிருந்தா அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணலான்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் சரி, நாங்கள் அப்பனால எதுவும் பதில் சொல்ல முடியல. கடைசியில் அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு, இந்த பொண்ணு காலேஜ் முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாப்க்கு ஒரு பக்கம் இன்டர்வியூ போகலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இந்த பொண்ணு எய்ம் பண்ணுது. அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்து இந்த பொண்ணு போகுது. இந்த பொண்ணு போன நேரம் பார்த்து அங்கே எம்டி இருக்கிறாரு. அந்த கம்பெனியில் வந்து ஃபேமிலியோட ப்ரொஃபைல் கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க. என்னாச்சு, அது பூரா எடுத்து காமிக்கும் போது இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே வந்து கரெக்டாக அந்த எம்டி வேறு இருந்தார் இல்லைங்களா, பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டாரு. எந்திரிச்சு நின்றதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குறாரு, என்னம்மா அது யாருமா அது உங்கள் அப்பாவான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணுக்கு என்னன்னா, அவங்க அப்பானாவே தப்புன்னு உருவாக்கி வச்சிருந்தாங்களா இல்லைங்க, ஏன்னா பணம் காசு சேர்த்துலிங்க. என்னாச்சு, அவர் பார்த்தோன்னே சொல்றாரு, அம்மா உண்மையிலுமே சொல்றமா, உங்க அப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவே இந்த கம்பெனியே இருக்காது அப்படி. ஆனா இந்த பொண்ணுக்கு இதுதான் ட்ரீம், இந்த கம்பெனி தான் ட்ரீம். நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, இந்த கம்பெனி ஜாபுக்கு போகணும்னு சொல்லி. அது மாதிரி இந்த பொண்ணு அப்போ என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் வந்து ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசில் சில இதெல்லாம் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கணுன்னாங்க, டெண்டர்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, எடுக்கும்போது சைன் பண்ணாங்க. சைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் காசு கொடுத்தா, காசு இருந்தால் தான் சைன் பண்ணுவாங்க. பட் உங்கள் அப்பா என்னன்ட்டு ரொம்ப நேர்மையாக இருந்தாருப்பா,
அவர் வந்து சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காசு நிறைய பேர் கொடுத்தாங்க. என்னை விட நான் வந்து அப்போ புதுசு, எத்தனை பழைய ஆளுகளை காசு கொடுத்தாங்க. அவங்க அப்பா என்னட்டாரு, உங்கள் அப்பா என்னன்னாருன்னா நான் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்லி போட்டு எனக்கு சைன் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அவர் மட்டும் சைன் பண்ண எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. அதுபோக எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாரு, ஒரு பைசா காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் ஒன்றுமா அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ற வாழ்க்கையே இல்லாமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு அப்படியே கண்ணீர் பொழுன்னு வருது. என்னாச்சு, ஜாயின் பண்ணி நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்கள் அப்பாவுக்காக நான் நீ ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த பொண்ணு நினச்சது நான் பெரிய திறமசாலின்னு நினச்சனே. இந்த பொண்ணு நான் ரொம்ப டேலண்டான பொண்ணு. நான் இந்த பொண்ணு என்ன, இந்த பொண்ணோட ஈகோ என்னன்னா என் திறமைக்கு அங்கே வேலை கிடைச்சாகுன்னு சொல்லி போட்டு ஒரு ஓப்பனாக சொல்கிறார் அவர். இங்கே பாருமா, உன் திறமையை விட உங்கள் அப்பாவுக்கு தான் நான் வந்து வேல்யூ பண்ணி தான் உனக்கு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சொல்கிறார் அவர். ஓகேன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது. கடைசியில் வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் ஃபாரின் ஒரு கண்ட்ரிக்கு வந்து இன்னொரு கம்பெனிக்கே வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணு அங்கே நல்லா டேலண்டாக ஒர்க் பண்ணுது. கடைசியில் வந்து ஒரு டிவியில் ஒரு பேட்டி அவள் வந்து அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த அளவுக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு கேட்கும்போது நான் ஏதோ என்னோட திறமை அறிவுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா வாங்கி வச்ச நல்ல பேர், அவர் சேர்த்து வச்ச புண்ணியம்னு சொல்லி போட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் செய்கிற தர்மம் உங்களை தலை காத்தே தீரும். அது ஒன்று உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக வரும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேராக வரும். ரைட் இல்லைங்களா? உங்கள் பசங்க பொண்ணு நல்ல டேலண்ட்டாக வருவாங்க. நிறைய பேர் பாருங்கள், எத்தனையோ பேர் பணக்கார பசங்களோட பசங்க பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சைன் பண்ணுறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் சாதாரண நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்தவங்களோட பசங்க பிள்ளைங்க தான் நல்லா டெவலப் ஆவாங்க. நம்ம வந்து பணங்கா சேர்த்து வச்சிருந்தா தான் பையன் பிள்ளைக்கு உதவும் அப்படின்னா இவங்க எதுவுமே சேர்த்து எப்படி ஜெயிச்சாங்க இவங்க அப்படின்னு என்ன சொல்ல வரும்னா, புண்ணியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகேங்களா? நிறைய நல்ல காரியம் நீ செஞ்சுட்டே இருங்க, சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்யும். இப்படி ஒரு ஹியூமன் பீயிங் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா கடவுளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஆரம்பிக்கு இந்த சமுதாயத்தில் பிரம்மாண்டமாக நீங்களே ஆசைப்படலன்னா கூட ஆசைப்பட வைப்பார் இந்த கடவுள். உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக வர்றதுக்கு ஆரம்பிக்கு. இது மாதிரி நாங்கள் பேசிட்டே போயிட்டு இருப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பூமியிலேயே புண்ணியம் மட்டும்தான். எனக்கெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் நம்புவீங்களேன்னு எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக திக்கி தான் பேசுவேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே இல்லைங்களா? பட் இப்போ ஃப்ளூயண்ட்டாக பேச என்னால் முடிஞ்சளவுக்கு அது பேசிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக மற்றவங்களாக எல்லாரும் கூட என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இது ஒன் அண்ட் ஒன்லி காட் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே இல்லைங்களா? நான் வந்து சைக்காலஜி ஒன்றும் நான் படிக்கல, நான் படித்து டிப்ளமோ டெக்ஸ்டைல் அவ்வளோதான். ஆனால் இந்த புண்ணியத்தோட பவர் என்ன தெரியும், அதை கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது அப்படியே எங்கள் பேலன்ஸில் இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. என் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலி ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு பணத்தை விட ரைட் இல்லைங்களா, இதை மட்டும் சேர்த்திட்டு இருக்கணும். நீங்கள் இதை பண்ண என்ன ஆகும்னா, நேற்று வேறு ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுத்துமே இல்லையா, இந்த ரெண்டே இதை பேலன்ஸ் பண்ண என்ன இருக்க ஆரம்பிக்கும்னா, உங்களோட கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஆரம்பிக்கு. நீங்கள் இந்த ட்ராக்குக்கு மட்டும் வந்து பாருங்க, உங்களோட பிரச்சனைகள் அப்படியே ஸ்மூத்தாக யாரோ ஒருத்தர் வருவார், ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் தாங்க 10 பேர்த்த பார்க்கணும், 20 பேர்த்த பார்க்கணுங்கிறீங்க. உருப்படியாக ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குற வந்தாருன்னா போதும், அந்த ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. அது உண்மை. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது மேலே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இந்த நம்ம நாட்டில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கணும். ரைட் இல்லைங்களா? இந்த சமுதாயத்தில் ஒரு மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலதிபரை நீங்கள் எல்லோரும் வரணும். ரைட்டுங்களா? நிறைய யூத்ஸுகள் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒருத்தராக நீங்கள் இருக்கணும். ரைட்டுங்களா? நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை வச்சு தயவுசெய்து உங்களை இடையே போட்டுறாதீங்க. எல்லாருமே ஒரு காலத்தில் நார்மலாக இருந்தவங்க தான். பட் அவங்க எல்லோரும் செல்ஃப் அனலைஸ் பண்ணாங்க, நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம்னு சொல்லி. இன்றைக்கி உங்கள் வயசு ஒரு 50-60 கூட இருக்கலாங்க. இப்போ நீங்கள் ஆமாம் நம்ம இப்படி போயிருக்கிறோம், இனிமேல் மாறணும்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆரம்பிச்சிருவார். வயசுங்கிறது ஒரு நம்பர், அது நம்மளே எடுத்துக்கிறது தான். பட் கடவுளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது கூட இல்லை, கடவுளோட கிஃப்ட் தான். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க கூட அப்படின்னா கடவுளும் நம்மளுக்கு வந்து இதை பற்றி உணர்த்துறாருன்னா எங்கேயும் இனிமேல் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணும்னு இருக்க மாட்டேங்குது. சும்மா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் இந்த பூமியில். ஓகே இல்லைங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நம்ம அதாவது என்ன சொல்ல வரனா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பேர் இருக்குதுங்கிறத நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே. வாழும்போது யாராக இருந்தாலும் புகழுவாங்க, எல்லாம் பாராட்டுவாங்க, இயற்கைங்க அது. ரைட்டுங்களா? நம்ம இல்லாத போது நீங்கள் ஒரு இடத்துலயே இருக்கிறீங்க, ஒரு ஊரில், அந்த ஊரில் இல்லாத போது அந்த ஊரில் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, அதுதான் நீங்கள், அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு வரும் திரும்பி. ஓகே இல்லைங்களா? நம்ம எல்லாம் கொஞ்சம் இது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சு ரொம்ப நிலைமைக்கு வரக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே பிரம்மாண்டமாக வளர்றக்க ஆரம்பிக்கணும். ரைட் இல்லைங்களா? உங்கள் மூலமாக உங்களுடைய தலைமுறையே நல்லா வளரணும், இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். நீங்கள் எல்லாருமே வரப்போகிற காலம் நம்ம நாடு நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக நடக்கிறக்க ஆரம்பிக்கும். வின் இண்டியா அகாடமி சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் இருக்கிறத விட பல மடங்கு வளரணும். நிறையா பேர் உங்களால் உதவிகள் பெறணும். சின்ன உதவி செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்க, நான் சொல்கிறேன் அவ்வளோதான். கையில் ஒரு 30 ரூபா இருக்குதா, பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் வாங்கி இல்லாட்டி ஒரு 20 ரூபாய் எடுத்து ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க போகுது. அந்த அன்னைக்கு 4 பூரா உங்களுக்கு பாருங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது. அதை சொல்லி ஒரே ஒரு தேங்காய் தான் போடுறோம், பட் நிறைய தென்னை மரம் தேங்காய் வருது இல்லைங்களா? அதே மாதிரி சின்ன உதவி தான் இந்த பூமிக்கு நீங்கள் செய்யணும். நிறைய உங்களுக்கு பல மடங்கு வந்துட்டு இருக்கு.
ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து இந்த புண்ணியங்கிற பேங்க்கில் நீங்கள் நிறைய சேர்த்தணும் புண்ணியத்தை. அது உங்களோட வாழ்க்கையை கைடு பண்ணணும். நீங்கள் பிரம்மாண்டமாக வளரணும், உங்கள் தலைமுறை பிரம்மாண்டமாக வளரணும். ஓகே இல்லைங்களா? நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக எங்கள் வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த 11 நாள் நல்லபடியாக அட்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் பிரம்மாண்டமாக வளருவீங்க. கடவுளுடைய அருள் இருந்தால் நம்ம எல்லோரும் மறுபடியும் மீட் பண்ணலாம். உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இன்னொன்றுங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து டெய்லி துவைக்கிறீங்களோ, உடம்பை வந்து டெய்லி குளிப்பாட்டி உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ, வீட்டை வந்து எப்படி டெய்லி கூட்டுறீங்களோ, அது மாதிரி நம்ம ஆள் மனசை வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவ் வச்சுக்கணும்னா நம்ம ஆள் மனசை வந்து மேல் மனசை விட 20 லட்சம் மடங்கு பவர் அதிகம். ஓகேங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? மேலே நீங்கள் ₹1 வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேருந்து என்ன பண்ணணும்னா 20 லட்சம் மடங்கு பவரோட சொல்லு அது கிடைக்காதுன்னு சொல்லி. ஓகே இல்லைங்களா? அதே பாசிட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களே நினச்சா கூட சக்ஸஸ் தடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து அந்த 5% இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மனசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, முக்கியமாக செல்ஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எங்கே நடந்தாலும் சரி அங்கங்கே போய் கலந்துக்கோங்க. ரைட்டுங்களா? உங்களை நீங்கள் அப்பப்போ நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் பண்ணணும். எங்களை பொறுத்தளவுக்கு மாதம் ஒருக்கா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னமோ சில பேர் எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணுவாங்க, அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் போடுற முதலீடு ரொம்ப சிறுசாக இருந்தால் கூட மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் போய் கலந்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே அங்கங்கே போய் நிறைய பேர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை பண்ணுவாங்க. ரைட் இல்லைங்களா? நீங்கள் ரொம்ப நிலைமைக்கு வந்துடணும். ரைட்டுங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கனவு கண்டிருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக அடைஞ்சே தீரு. உங்களுடைய மனசில் ஒரு மாற்றம் வர்றதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக அது ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்துக்குமே எல்லோரும் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. அப்புறம் எல்லாருமே வந்து இந்த 11 நாள் நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உண்மையிலேயுமே. ஓகே இல்லைங்களா? நிறைய பேர் வந்து நல்லா இருந்தது உண்மையிலுமே. அதுக்காக நான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இது ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு ஃபீல் மாதிரி வந்துடுச்சு உண்மையிலுமே. கிரேட். நீங்கள் எல்லாருமே நல்லமைக்கு வரணும். கண்டிப்பாக வருவீங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது நிச்சயமாக. ஓகே இல்லைங்களா? பிரம்மாண்டமான வளர்ச்சி நீங்கள் வந்தே தீருவீங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே.